இன்னைக்கு கிளாஸில் வந்து அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அந்த மெத்தடாலஜி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த எப்படின்னா மாடர்ன் ட்ரெண்ட்ஸில் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாப்பிக்கு. சரிங்களா? க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது தமிழ்லேயும் அதே தான் சார். தமிழ்லேயும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னே படிச்சுக்கங்க, அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து டிமாண்ட் பேசிஸ் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன் டிமாண்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையின் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுக்குறது. சரிங்களா? ஒரு கம்ப்யூட்டிங்கிறத ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறது தானே. கம்ப்யூட்டிங் சர்வீசஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட்டை பயன்படுத்தி, சரிங்களா, அதாவது நம்மளுடைய இன்டர்நெட்டை பயன்படுத்தி ஒரு சர்வீஸை வந்து, சரிங்களா, ஒரு ஒரு சர்வீஸை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க அந்த சர்வீஸ் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க டிமாண்ட் பேசிஸாக இருக்கும். சரிங்களா? டிமாண்ட் பேசிஸாக இருக்கும். அந்த டிமாண்ட் பேசிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டிமாண்ட் பேசிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய தேவைகள் தான். சரிங்களா? தேவைகள் தான். நம்ம இன்டர்நெட்டை பயன்படுத்தி, சரிங்களா, அந்த ரிசோர்ஸஸ் ஃப்ளெக்சிபிள் ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது, ஒர்க் ஃப்ளோ இருக்குது, அந்த அப்புறமேட்டுக்கு ஸ்கேலபிலிட்டி இருக்குது இல்லையா, நம்ம யூசர்ஸோட ஸ்கேலபிலிட்டியை பயன்படுத்தி பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம இந்த டிமாண்டை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஆன் டிமாண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதில் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது முழுமையாக பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில், சரிங்களா, இன்டர்நெட்டில் பயன்படுத்தி, சரிங்களா, இன்டர்நெட்டை பயன்படுத்தி நம்மளுடைய தேவைகளை கொடுக்கறது. அதுதான் இப்போ அமேசான் சொன்னேன், எக்ஸாம்பிளுக்கு அமேசான் சொன்னேன். இப்போ அமேசானில் நம்மளுடைய தேவை என்னவாக இருக்கும்? நம்மளுடைய தேவை என்னவாக இருக்குன்னா, பொருள் வாங்குறது தான் நம்மளுடைய தேவையாக இருக்கும். சரிங்களா? நம்ம பொருள் வாங்குறது தான் நம்மளுடைய தேவையாக இருக்கும். அதை வந்து இதில் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. சரிங்களா? க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று. இதனுடைய அப்ஜெக்டிவ்ங்கிறது அதுதான். இட் ப்ரொவைட்ஸ் ஆன் டிமாண்ட் டெலிவரி. சரிங்களா? இட் ப்ரொவைட்ஸ் ஆன் டிமாண்ட் டெலிவரி. It provides on-demand delivery of computing services ஓவர் த இன்டர்நெட்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தேவைகளுக்கு ஏற்ப, சரிங்களா, இணைய வழியாக சேவைகளை வழங்குறது தான் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது. எதை பயன்படுத்தி பண்ணுறான் அப்படின்னா, நம்ம இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் வந்து எதை பயன்படுத்தி பண்ணுறான்னா இன்டர்நெட்லன்னு சொல்லிட்டேன். இதனுடைய ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிசோர்ஸஸ், சரியா, அதாவது இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் நைக்கில் ஒரு ஷூ வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷூ வாங்குறேன் அப்படின்னா, இப்போ மார்னிங்க்கு வந்து வாக்கிங் போகிற ஷூ வாங்குறேன் அப்படின்னா, அந்த ஷூவோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அந்த ஷூவோட சைஸ் என்ன, இது எப்படி வந்து நமக்கு இப்போ எனக்கு சைஸ் வந்து 10 இருக்கும், மற்றவங்களுக்கு 9 இருக்கும், 8 இருக்கும், இந்த மாதிரி அதனுடைய ஃபீச்சர்ஸை, சரியா, ஃபீச்சர்ஸை வந்து நம்ம இன்டர்நெட் மூலியமாகவே அவங்க தேவைகளுக்கு ஏற்ப அதை டிசைன் பண்ணி நம்ம கொடுக்குறது. எண்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய யூசர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த எனேபிளிங் ஃப்ளெக்சிபிள் ரிசோர்ஸஸ், சரிங்களா, எனேபிளிங் ஃப்ளெக்சிபிள் ரிசோர்ஸஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ஃப்ளோஸ், ஸ்ட்ரீம்லைன்டு ஒர்க் ஃப்ளோஸ், சரிங்களா, ஸ்ட்ரீம்லைன்டு ஒர்க் ஃப்ளோஸு, அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி, சரிங்களா, ஸ்கேலபிலிட்டி, இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூசர்ஸுக்காக, சரிங்களா, யூசர்ஸுக்காக கொடுக்குறது தான் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. சரிங்களா? நம்ம யூசர்ஸுக்காக நம்ம இந்த ஃப்ளெக்சிபிள் ரிசோர்ஸையும் ஒர்க் ஃப்ளோஸு, ஸ்கேலபிலிட்டி, அதாவது வந்து இன்டர்நெட் சர்வீசஸில் இருக்கக்கூடிய அட்வான்சஸ் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தி அந்த யூசருக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணுறது. சரிங்களா? தேவைகளை பூர்த்தி பண்ணுறது தான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதில் ஒரே ஒரு வகை மட்டும்தான் இப்போ சொன்னீங்க, அதாவது ஸ்டோரேஜ் சேவிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? அதை கடந்து இதில் எல்லா வேலைகளும் செய்யலாம். சரிங்களா? ஏன் இதை வந்து இவ்வளோ முக்கியத்துவமாக நீங்கள் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பேசுகிறீங்க? இதுக்கும் கரண்ட் அஃபேர்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ ஏஐயோட அந்த ஸ்டோரேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ண போகிறான் கூகுள். சரிங்களா? கூகுள் ஸ்டார்ட் பண்ண போகிறான். அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து கேட்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக கேட்கலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கொஸ்டின் பிடிக்கணும்னு நினச்சாருன்னா இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி பயன்படுத்தி இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா நம்ம
நம்மளோட இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸாக இருக்கட்டும், சரிங்களா, இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் இல்லை பிஸ்னஸ் ஆகட்டும், இந்த அரே ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸை பயன்படுத்தி, சரிங்களா, அரே ஆஃப் கம்ப்யூட்டிங் சர்வீசஸை பயன்படுத்தி நான் மேலே சொன்ன யூசர்ஸோட பயன்பாடுகள் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ண முடியும். சரிங்களா, இது வந்து ஒரு எப்படின்னா இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. சரிங்களா, ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ரெவல்யூஷனரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய இண்டிவிஜுவல், சரிங்களா, இண்டிவிஜுவல் இல்லை பிஸ்னஸ் எதுக்கு வேணால் பயன்படுத்திக்கலாம். இந்த அரே கம்ப்யூட்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி, சரிங்களா, இந்த அரே ஆஃப் கம்ப்யூட்டிங் டெக்னிக்கை பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரேங்கிறது இதுதான். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அரேங்கிறது அந்த சிஸ்டம் ஆஃப் அந்த இதுதான் கம்ப்யூட்டிங் மெத்தட்ஸ் தான். சரிங்களா, ஃப்ளெக்சிபிள் ரிசோர்ஸஸை பயன்படுத்துறது, ஒர்க் ஃப்ளோஸை பயன்படுத்துறது, அப்புறம் யூசர்ஸோட ஸ்கேலபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பயன்படுத்திலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் சர்வர்லேருந்து ரிமோட் சர்வருக்கு இப்போ தான் நீங்கள் சொன்ன அந்த எப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. நமக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோ சேவ் பண்ணுவோம். இப்போ கல்யாண ஃபோட்டோ ஏதாவது மெமரிஸ் இருந்ததுன்னா ஃபோட்டோ சேவ் பண்ணுவோம், இல்லை வீடியோ சேவ் பண்ணுவோம். இதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டெக்னாலஜிங்கிறது அது மட்டும் கிடையாது. சரிங்களா, அது மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம வந்து பிஸ்னஸ் ஆகட்டும், சரிங்களா, பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை வந்து இண்டிவிஜுவலுக்கு தேவையான சரிங்களா எல்லா விதமான ஆன்லைன் சேவைகள், அதாவது இன்டர்நெட் சேவைகளை வந்து நம்ம வழங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இது எதை அலோவ் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய இண்டிவிஜுவலுக்கு, சரிங்களா, இண்டிவிஜுவலுக்காகட்டும் இல்லை வந்து பிஸ்னஸ்க்காகட்டும், சரிங்களா, நம்ம பர்சனலாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா லோக்கல் சர்வர்லேருந்து ரிமோட் சர்வருக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறது தான் வந்து சொல்லுங்கண்ணா. சொல்லு சீக்கிரம் சொல்லு. சார் ஸ்க்ரீன் வரல சார். சாரி சார். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவல், அதாவது லோக்கல் சர்வர்லேருந்து ரிமோட் சர்வர் கொண்டு போகிறது தான் இந்த மெக்கானிசம். சரிங்களா, இந்த மெக்கானிசம் ஃபுல்லாகவே இது ரொம்ப முக்கியம். ஸோ இது கடந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன இதில் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி, சரிங்களா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ இந்த இடத்துல இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த இண்டிவிஜுவல் பிஸ்னஸஸ்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய கீ சர்வீசஸ், அதாவது வந்து கீ சர்வீசஸ் என்ன வேணால் இருக்கலாம். சரிங்களா, டு மெயின்டைனிங் கீ சர்வீசஸ் ஃப்ரம் லோக்கல் சர்வர் இன்ட்டு நம்மளுடைய ரிமோட் சர்வர். சரிங்களா, அந்த லோக்கல் சர்வருங்கிறது இவன் வச்சுருப்பான், இந்த இடத்துல வச்சுருப்பான். சரிங்களா, லோக்கல் சர்வருங்கிறது இவன் இந்த இடத்துல வச்சுருப்பான். ரிமோட் சர்வருங்கிறது வேறு எங்கேயாவது இருக்கும். சரிங்களா, அதை வந்து கொடுக்கறது தான் இந்த டெக்னாலஜி. சரிங்களா, இந்த டெக்னாலஜி சரி, அதாவது அப்படின்னா ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஃப் மெயின்டைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து நம்மளுடைய தேவைகளை வந்து இவங்க பூர்த்தி பண்ணுறது தான், இந்த செயினை பயன்படுத்தி இவங்க பூர்த்தி பண்ணுறது தான். சரிங்களா, மெயின்டைனிங் key service from local server to remote server. Local server into remote servers. ஸோ அது தான் இவங்க பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எனேபிள் பண்ணி ஸ்டோர் பண்ணுறாங்க, மேனேஜ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இந்த சர்வர் வந்து ஒரு வேறு இடத்துல டேட்டா சர்வர் வந்து ஏதோ ஒரு ஸ்டாண்ட் பை இடத்துல இப்போ அமேசான் இருக்கானா, அமேசானோட டேட்டா ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா சிலிக்கான் வேலியில் இருக்கும். அங்கேருந்து நம்ம இப்போ அக்சஸ் பண்ணுறோம். ஒரு நைக்கிங்கிற ஒரு ப்ராடக்டை, ஒரு ஷூவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை வந்து உங்களுக்கு இப்போ ஒரு சுடிதார் வாங்கணும், ஒரு சாரீ வாங்கணும், இல்லை ஒரு பேங்கிள்ஸ் வாங்கணும், இல்லை ஒரு யூபிஎஸ் வாங்கணும், ஒரு சிஸ்டம் வாங்கணும் அப்படின்னா அந்த பேக் அண்ட் ஸ்டோரேஜ் எங்கே இருக்கும்னா வேலியில் இருக்குது, சிலிக்கான் வேலியில் இருக்குது. அவன் வந்து அங்கேருந்து அக்சஸ் பண்ணுறான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி. சரிங்களா, இதை வந்து ஆப் மூலிமா அவன் ப்ரொவைட் பண்ணுறான். இது ஆப் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி சொல்லும்போது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது முன்னமே சொன்னேன், இது என்னென்னத்தை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி, சரிங்களா, எண்ட் யூசர்ஸோட ஸ்கேலபிலிட்டி, காஸ்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்திங்க அப்படின்னா
ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் 2 லெவல்லையும் கொடுக்குறது தான் வந்து இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங். அதுனா ஹார்ட்வேர், அதுனா சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்டர்நெட்டை பயன்படுத்தி, சரிங்களா, ஒரு இன்டர்நெட்டை பயன்படுத்தி இப்போ ஹார்ட்வேர் அப்படின்னா சிஎன்சி மிஷின் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சிஎன்சி மிஷின் ஒர்க் ஆகுது. இப்போ அந்த சிஎன்சி மிஷினுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டி இருக்கும், சரிங்களா. அந்த ஸ்டோரேஜ் கேப்பபிலிட்டியை பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியாவிலேருந்து ரிமோட்டுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து வேறு ஒரு இடத்துலேருந்து அக்சஸ் பண்ணலாம், சரிங்களா. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த சிஸ்டத்துலேயும் அந்த சிஸ்டத்துலேயும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ரிமோட் அக்சஸ் பண்ணலாம், சரிங்களா. அந்த மாதிரி இது இடத்துக்கெல்லாம் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியை தான் பயன்படுத்துகிறான், சரிங்களா, பயன்படுத்துகிறான். அப்போ இது வந்து என்னென்ன விஷயங்களை ஆஃபர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை நம்ம கொடுக்குது. ஃபஸ்ட்டு வந்து யூசர்ஸோட ஸ்கேலபிலிட்டி, சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து யூசர்ஸோட ஸ்கேலபிலிட்டி, சரிங்களா. அப்புறம் காஸ்ட் எஃபிஷியன்சி, சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்வீனியன்ஸாக இருக்கும். இது வந்து கன்வீனியன்ஸாக இருக்கும். அப்புறமேட்டுக்கு வந்து நம்மளுடைய நீடு என்னென்ன இருக்கோ, சரிங்களா, நம்மளுடைய நீடு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக, போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரில் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்னாலஜி, சரிங்களா. ஸோ இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பற்றி நம்ம அபவுட் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த வேறு என்னென்ன இருக்குது க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வேறு என்ன இருக்குது, இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், க்ளவுட் கம்ப்யூட்டிங், சரிங்களா, சிசின்னு சொல்லுவாங்க, இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ சிசி இருக்குது, ஒரு சிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது, சரிங்களா. இதை எப்படிலாம் அக்சஸ் பண்ணலான்னா ஃபோனில் அக்சஸ் பண்ணலாம், மொபைலில் அக்சஸ் பண்ணலாம், சரிங்களா. வேறு எப்படி அக்சஸ் பண்ணலாம், வேறு மாதிரி வரலாம் அப்ளிகேஷன்ஸு, சரிங்களா. அப்ளிகேஷன்ஸ் எங்கன்னா மொபைல் தான் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன்ஸ்னால் நீங்கள் பாட்டுக்கு இதை மட்டும் நினச்சிக்கூடாது. எதை மட்டும் அப்படின்னா அமேசானை மட்டும் நினச்சிக்கூடாது, சரிங்களா. டேட்டாபேஸு ஸ்டோரேஜு எல்லாம் ஒரு பார்ட்டு இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் ஒரு பார்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வர். ஓகே, ஸோ இதெல்லாம் ஓகே இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில், சரிங்களா. இதெல்லாம் ஓகே, ஒரு பார்ட்னு சொல்லிட்டீங்க. இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் சர்வரு, ஸ்டோரேஜ், மொபைல், அப்ளிகேஷன், டேட்டாபேஸ் எல்லாம் ரைட்டு, ஓகே. இப்போ ஃபோட்டோவை ஆன்லைனில் ஏற்றிட்டீங்க, டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 15 GB தான் ஒரு மெயிலுக்கு கொடுக்குறான். இப்போ ஒரு மெயிலுக்கு வந்து 15 GB டேட்டா தான் கொடுக்குறான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டான். அதுக்கு மேலே வேணும்னா நீ பர்ச்சேஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன கைண்ட் ஆஃப் க்ளவுடு அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா அது ப்ரைவேட் க்ளவுட் ஆகிடும், சரிங்களா. ப்ரைவேட் க்ளவுடு உங்களுடைய டொமைன்லேயே அது ப்ரைவேட் க்ளவுட் ஆகிடும், சரிங்களா. அதுக்கப்புறம் பப்ளிக் க்ளவுடு, இது வந்து ஹைப்ரிட் க்ளவுடு. பப்ளிக் க்ளவுடுங்கிறது நம்ம இப்போ வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அந்த கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. எல்லாருமே இவங்க தான் யூஸ் பண்ணணும், இவங்க தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, சரிங்களா. அப்படின்லாம் கிடையாது. இது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா ரெட்ரைவ்டு பேஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ரெட்ரைவ்டு பேஸ்டு டெக்னாலஜி, அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க, அதாவது க்ளவுடில் அப்லோட் பண்ணுறீங்க, அது தேவை இருக்கும்போது அதை வந்து ரெட்ரைவ் பண்ணுறீங்க, சரிங்களா. ஒன்றும் இல்லை, இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க இன்ஃபர்மேஷனை டெலிவரி பண்ணுற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெட்ரைவ் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சரிங்களா. ரெட்ரைவ் பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஒரு மாடல் தான், சரிங்களா. நமக்கு தெரியும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஒரு மாடல் தான். இவங்க என்ன பண்ணுது அப்படின்னா, சரிங்களா, இட் டெலிவர்ஸ் இன்ஃபர்மேஷன் எப்போ அப்படின்னா
நமக்கு என்ன சர்வீஸ் தேவையோ சரிங்களா, நம்மளுடைய சர்வீஸ் ஆன் டிமாண்ட் பேஸ்டு சர்வீசஸை வந்து இன்டர்நெட்லேருந்து ரிட்ரைவ் பண்ணி சரிங்களா, ரிட்ரைவ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை டெலிவரி பண்ணுறது தான் இதனுடைய வேலையே சரிங்களா, இந்த டெக்னாலஜியோடைய வேலையே சரிங்களா. ஸோ இதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. இது நம்ம டிஃப்ரெண்ட் கனெக்ஷனில் இதை வந்துட்டு பயன்படுத்துகிறோம் சரிங்களா, டிஃப்ரெண்ட் கனெக்ஷனில் பயன்படுத்துகிறோம். இந்த எசென்ஷியல் காம்போனண்ட் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா தட் வில் இது என்னென்ன அப்படின்னா சர்வரு சரிங்களா, சர்வரு, ஸ்டோரேஜு, மொபைலு சரிங்களா, அப்ளிகேஷன்ஸு, இது வந்து டேட்டா பேஸு சரிங்களா, இதெல்லாம் பேக்கெண்டில் இருக்கக்கூடிய அக்சஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த இதில் டைப்ஸை பற்றி நம்ம பேசிக்கணும் அப்படின்னா we can classified into ப்ரைவேட்டு, பப்ளிக்கு, ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக வந்து இந்த க்ளவுடை வந்து நம்ம வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சார் இது வரைக்கும் புரியுதுல்ல சார், இது ஓகே தானே, இது வரைக்கும் புரியுதுல்ல சார்? உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது இஸ் நத்திங் பட் ரைட்டா, இட்ஸ் டெலிவர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆன் டிமாண்ட் பேசிஸ் ஃபார் யூசர்ஸ் சரிங்களா. ஒரு கீ ரிசோர்ஸஸை ஒரு மெக்கானிசத்தை பயன்படுத்தி சரிங்களா, ஒரு கீ ரிசோர்ஸஸை மெக்கானிசத்தை பயன்படுத்தி, அது என்னென்னா ரிட்ரைவ்டு பேஸ்டு மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசத்தை பயன்படுத்தி சரிங்களா, ஒரு டேட்டா பேஸ்லேருந்து நமக்கு தேவையான விஷயங்களை ரெட்ரைவ் பண்ணி ரைட்டுங்களா, த்ரூ இன்டர்நெட் தான், எல்லாமே த்ரூ இன்டர்நெட்டு தான் ரிட்ரைவ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து டெலிவரி பண்ணுற சிஸ்டம், டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது சரிங்களா. இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது வந்து அதுதான் சொல்கிறேன், ஆன் டிமாண்ட், நம்ம போத் இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும் சரி இல்லை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஆன் டிமாண்ட் சர்வீசஸ் வந்து இன்டர்நெட் பேஸ் பண்ணி கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் சொல்லணும் அப்படின்னா லோக்கல் சர்வர்லேருந்து ரிமோட் சர்வருக்கு சரிங்களா, லோக்கல் சர்வர்லேருந்து ரிமோட் சர்வருக்கு இதை வந்து இந்த சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி சரிங்களா. ஸோ இது தெரிஞ்சால் நமக்கு போதுமானது. ஸோ இது வந்து நம்ம வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது நம்மளுமே சொன்னேன் சரிங்களா, அந்த ரிட்ரைவ்ட் பேஸ்டுன்னு சொன்னேன். ரிட்ரைவ்ட் பேஸ்டு அப்படின்னா இன்டர்நெட் மூலியமாக தான் ரிட்ரைவ் பண்ண முடியும் ரைட்டா. அப்போ ரிட்ரைவ் பேஸ்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறச்ச பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை சொன்னேன், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்ரைவ் பேஸ்டு இருக்கும் சரிங்களா. அதாவது ஏற்கனவே நீங்கள் ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணிருப்பீங்க, அந்த அப்லோட் பண்ணிருக்க விஷயங்களை வந்து உங்களுக்கான ஒரு இடத்துல வந்து இது ஸ்டோர் ஆகிருக்கும் சரிங்களா, உங்களுக்கான ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும், அதை திருப்பி வந்து டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது தான் சரிங்களா. இந்த ரிட்ரைவ்டு அப்படிங்கிறது என்னென்னா முழுக்க வெப் பேஸ்டு டூல்ஸாக இருக்கும் சரிங்களா, வெப் பேஸ்டு டூல்ஸாக இருக்கும். இந்த வெப் பேஸ்டு டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெப் பேஸ்டு டூல்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப, அதாவது நம்மளுடைய நீட்ஸ் என்ன, நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன அப்படிங்கிறத பொறுத்து வந்து இது வந்து வெதர் இட் மே பி டைரக்ட்லி கனெக்டட் ஆர் வந்து ரிமோட்லி வந்து நம்ம we can access the server சரிங்களா. இது நம்மளுடைய அப்ளிகேஷனை பொறுத்து பார்த்திங்கன்னா இந்த வெப் பேஸ்டு டூல்ஸுங்கிறது நம்மளுடைய சர்வரை வந்து டைரக்ட் கனெக்ஷனோ இல்லை ரிமோட்டில் இது பண்ணுறதோ சரிங்களா. அதாவது ரிமோட்னா என்ன, வெளி இடத்துல வேறு ஒரு இடத்துல அந்த டேட்டா பேஸ் இருக்கும், அங்கேருந்து நம்ம அக்சஸ் பண்ணுறது சரிங்களா. இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே முழுக்க பார்த்திங்கன்னா நீங்கள் டிமாண்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது தான் கீவேர்டு அந்த இடத்துல. எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன் டிமாண்ட் அக்சஸ் சரிங்களா, ஆன் டிமாண்ட் அக்சஸ், நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ப. இப்போ வந்து நம்ம கூகுள் ஃபோட்டோஸ்னு ஒன்று வச்சுருக்கான், இன்றைக்கி தேதி வந்து டிசம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. டிசம்பர் 1 இன்றைக்கி வந்து ஒருத்தருக்கு கல்யாண நாள் அப்படின்னா இந்த டிசம்பர் 1 நீங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சரிங்களா, கூகுள் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ணிங்கன்னா ஆன் மெமரிஸ்னு வரும். பார்க்கும்போதே நமக்கு கடுப்பாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த கூகுள் ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெமரபிள் மெமரிஸ் அப்படின்னு போட்டு அது பாட்டுக்கு இந்த ஸ்டார் போட்டு வரும். நீங்கள் அதாவது நீங்கள் எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியோ 5 வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து அந்த டேட்டை கோட் பண்ணி டிசம்பர் 1 கல்யாண நாள்னு போட்டு டேட் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அதை அப்லோட் பண்ண தேதியில் டிசம்பர் 1ன்னு அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த தேதியில் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து அது காட்டும். இதெல்லாம் ஒரு விதமான மெக்கானிசம், நம்ம வந்து நம்மளை கவர் பண்ணுறதுக்கு ஒரு விதமான மெக்கானிசம். அது எல்லாமே இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து பயன்படுத்துகிறான் சரிங்களா. க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை பயன்படுத்தி தான் வந்து அதை வந்து நமக்கு சொல்கிறான் சரிங்களா. இது என்ன மாதிரி மெக்கானிசத்தில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒர்க்கிங் மெக்கானிசம் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங். சார் நீங்கள் எல்லாம் ஃபோன்லலாம் பார்த்துருக்கீங்களா சார்? ஃபோன்லலாம் ஃபோட்டோ வரும், பார்த்துருக்கீங்களா சார்?
எஸ் Yes, சார் sir. பார்க்குறேன் பார்த்துருக்கீங்களா சார். சார்? அது எல்லாமே இந்த மெக்கானிசம் சார். அது வந்து அட்வான்ஸ்டு வேறு ஒன்றும் இல்லை சார். அட்வான்ஸ்டு அப்படின்னா என்ன அட்வான்ஸ்டு அப்படின்னா நம்ம தான் சென்டிமெண்ட்டாக நம்ம எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எல்லாருமே சென்டிமெண்ட் பீப்புள் தானே. அதை கரெக்டாக சுந்தர் பிச்சை தெரிஞ்சு வச்சுருக்காரு. சுந்தர் பிச்சை வந்து தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சார். க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது ஆரம்பத்துலேயே இருக்குது. கூகுளை பொறுத்த வரைக்கும் கூகுளில் ஆரம்பித்த காலத்துலேருந்தே இந்த டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த அந்த ஏஐ டேட்டா பேஸு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? நம்மளுங்க இடம் கொடுக்காம விட்டானுங்க. அதனால் வந்து அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அது என்ன அப்படின்னா டிசம்பர் 1 அப்படின்னா டிசம்பர் 1 ஸ்டோர் ஆன எல்லா டேட்டாவையும் எண்ட் யூசர்ஸுக்கு கொடுக்குறது. அதாவது ரிமோட் சர்வருக்கு லோக்கல் சர்வர் வந்து ரிமோட் சர்வருக்கு வந்து கொடுக்குறது. நம்ம தான் ரிமோட் சர்வர். லோக்கல் சர்வர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இடம். நமக்குன்னு ஒரு பிளாக் இருக்கும். சரிங்களா? நமக்குன்னு ஒரு பிளாக் 01 பிளாக் இருக்கும். நீங்கள் என்ன இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ ஏற்றுறீங்கன்னா இந்த ஃபோட்டோ 01ன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல டேட்டா பேஸாக சேவ் ஆகிடுக்கும். கண்ட்ரோலர் படிப்பீங்க நீங்கள் நினைக்கிறேன் நான். நமக்கு கண்ட்ரோலர் இருக்குது தானே சார்? மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸ் இருக்குது தானே? எஸ் சார் இருக்கு. அதில் நீங்கள் இதெல்லாம் படிப்பீங்க. அதிலலாம் படிப்பீங்க. சரிங்களா? திருப்பி இதை ரெட்ரைவ் பண்ணி யார் இது எந்த தேதியில் அப்லோட் பண்ணாங்களோ அதே தேதியில் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறது. இது ஒரு விதமான பிஸ்னஸ் மாடல். சரிங்களா? ஒரு விதமான பிஸ்னஸ் மாடல் உங்களை கவர் பண்ணுறது. நீங்கள் யூஸ் பண்ண அந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி யூஸ் பண்ண கூகுளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மானிட்டைசேஷன், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா பணம் வந்து ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் இதை பயன்படுத்த. சரிங்களா? அவன் டேட்டாவை தானே நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய சொந்த இன்டர்நெட்டுங்கிற டேட்டாவை பயன்படுத்தி அவனுடைய க்ளவுடில் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய ஸ்டோரேஜை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க. கரெக்டுங்களா? இப்போ நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். நம்ம ஃபோனில் வந்து ஃபோன் ஹேங் ஆகுதுங்கிறத என்ன பண்ணுவோன்னா நம்ம டேட்டா எல்லாமே நம்மளுடைய கான்டாக்ட்ஸு நம்மளுடைய மெசேஜஸ்ஸு சரிங்களா, இது எல்லாம் பார்த்திங்கன்னா க்ளவுடில் போய் ஷேர் ஆகும். சரிங்களா? நீங்கள் வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுலேருந்து இன்னொருத்துக்கு போகிறப்ப உனக்கு நான் பேக்கப் எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்கும் வாட்ஸ்அப்பு. பார்த்துருக்கீங்களா? உங்களோட சார்ட்ஸு உங்களுடைய நீங்கள் ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் பேக்கப் எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்கும். 1 நாள் எடுக்கட்டுமா, 2 நாள் எடுக்கட்டுமா, இல்லை 1 வீக்கில் எடுக்கட்டுமா, 1 மாதத்துக்கு எடுக்கட்டுமான்னு கேட்கும். அந்த பீரியட் ஆஃப் கேப் கேட்கும். அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வைஃபையோட கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேட்காது, அதுவே பேக்கப் எடுத்துக்கும். இன்டர்நெட்டில் இருக்கும்போது மட்டும் நம்மளுடைய ஃபோன் இன்டர்நெட்டை பயன்படுத்த மட்டும் கேட்கும். இதெல்லாம் ஒரு விதமான அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கை எஃபெக்டிவாக பயன்படுத்துகிற ஒரு விதமான டெக்னாலஜிஸ். சரிங்களா? ஒரு விதமான டெக்னாலஜிஸ். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக் பண்ணுவான். சரிங்களா? அதுதான். சரி, ரைட்டு. இப்படி இருக்குது. ஸோ இந்த மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா சரிங்களா, அந்த மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மெக்கானிசத்தை பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்ன வச்சுருக்காங்கன்னா சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ். இது இப்படி எல்லாத்துக்கும் எனக்கு என்ன வேணும்? ஸ்டோரேஜ் வேணும். அப்போ சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கணும். சரிங்களா? இப்போ கூகுள் இருக்கிறான்னா கூகுளில் எத்தனை லட்சம் பேருக்கும் எத்தனை கோடி பேர் வந்து மெயில் ஓப்பன் பண்ணாலும் அந்த மெயிலுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு வந்து டேட்டா ஸ்டோரேஜ் வேணும் இல்லையா? கரெக்டு தாங்களே? சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ் இதுதான் ஃபஸ்ட்டு தேவை. இது இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்க்கு முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு தேவை என்ன அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ். இது என்ன பண்ணும் அப்படின்னா இது என்ன பண்ணும்? இந்த சென்ட்ரலைஸ் டேட்டா ஸ்டோரேஜ் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்து ரிமோட் சர்வரில் அக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான இடம். சரிங்களா? நம்ம லோக்கல் சர்வரு, இப்போ நான் வந்து லோக்கல். சரிங்களா? நான் வந்து லோக்கல் சர்வரு. ரிமோட் சர்வர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூகுளோட ஸ்டோரேஜ் அந்த சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ் எங்கே இருக்கோ அங்கேருந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள். சரிங்களா? விஷயம் அங்கே தான் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன தேவை இருக்கும் அப்படின்னா ரிசோர்ஸ் பூலிங். சரிங்களா? ரிசோர்ஸ் பூலிங். சரிங்களா? இது வந்து ஒரு விர்ச்சுவல் ரிசோர்ஸஸ் தான். சரிங்களா? விர்ச்சுவல் ரிசோர்ஸஸ் தான். அதாவது விர்ச்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இப்போ நான் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து நம்ம வினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஓப்பன் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு மெயிலை க்ரியேட் பண்ணிட்டேன். புதுசாக ஒரு மெயிலை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி மெயிலை க்ரியேட் பண்ணுற பார்த்தோன்னா எனக்குன்னு ஒரு பிளாக்கு இந்த ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு பிளாக்கு. சரிங்களா? ஒரு ஃபிசிக்கல் விர்ச்சுவல் அதாவது டைனாமிக்கலி என்ன பண்ணும் அப்படின்னா ஆன் டிமாண்ட் பேசிஸில் ரைட்டாக 15 ஜிபியை வந்து அது வந்து எனக்கு பிளாக்கை வந்து அசைன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுதான் அந்த ஃபிசிக்கல் இல்லை விர்ச்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறது. ஃபிசிக்கல் இல்லை விர்ச்சுவல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இது வந்து அதுவே டைனாமிக்கலாகவே வந்து அலோகேட் பண்ணும். சரிங்களா?
டிமாண்ட் பேசிஸில் இதை அலோகேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ரிட்ரவல் மேனேஜ்மெண்ட்டு. இது போட்டால் மட்டும் போதுமா அப்படின்னா, சரி ரைட்டு, நீங்கள் இப்போ எனக்கு அசைன் பண்ணிட்டீங்க டேட்டாவை, அந்த டேட்டாவை நான் வந்து என்ன பண்ணணும், ரிட்ரைவ் பண்ணணும் இல்லையா? இந்த டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணால் தானே கொடுக்க முடியும். அப்போ வந்து டேட்டா ரிட்ரைவல் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ டேட்டா ரிட்ரைவல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது ஒரு காம்போனண்ட்டு. இது ஒரு காம்போனண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்கும் இதில் அப்படின்னா அவைலபிலிட்டி. சரிங்களா? இப்போ நான் வந்து அவைலபிலிட்டி செக் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம வேணும்னு ஒரு மெயில் ஐடி கொடுக்குறேன். அந்த மெயில் ஐடி வந்து முதல்ல அவைலபிளாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். கரெக்டு தானே? எனக்குன்னு பிளாக் அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவன் கொடுக்குற சர்வீஸு, இப்போ அவன் வந்து நான் மெயில் மட்டும்தான் அவன் கொடுக்குறான். சரிங்களா? மெயில் மட்டும் கொடுக்குறான். அவன்கிட்ட போயிட்டு நான் வந்து எனக்கு சாட் பண்ணுறதுக்கு சாட் ரூம் க்ரியேட் பண்ணு அப்படின்னா பண்ணுமான்னா ஜிமெயில் பண்ணாது. சரிங்களா? அதான் அந்த ஆன் டிமாண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த எப்படின்னா அது எதுக்காக பயன்படுத்தணுமோ அந்த விஷயத்துக்காக தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அது ஆன் டிமாண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன். இந்த விர்ச்சுவலைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேலபிள் விர்ச்சுவல் மிஷினை அந்த என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கேலபிள் விர்ச்சுவல் மிஷினை டிசைன் பண்ணுறதே இந்த விர்ச்சுவலைசேஷன் தான். சரிங்களா? ஓகேங்களா? விர்ச்சுவலைசேஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விர்ச்சுவலைசேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டட் மேனேஜ்மெண்ட்டு. ஆட்டோமேட்டட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்புறம் ஃபைனலாக வந்து அக்சசிபிலிட்டி. ஸோ இது இவ்வளோ காம்போனண்ட்டையும் இந்த க்ளவுட் காம்போனண்டிங் இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் மெக்கானிசங்கிறது இவ்வளோ விஷயங்களையும் பண்ணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கும். அதாவது சென்ட்ரலைஸ்டு டேட்டா ஸ்டோரேஜ், ரிசோர்ஸ் பூலிங்கு, டேட்டா ரிட்ரைவல் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் டிமாண்ட் அவைலபிலிட்டி, விர்ச்சுவலைசேஷனு, ஆட்டோமேட்டட் மேனேஜ்மெண்ட்டு, அக்சசிபிலிட்டி இவ்வளோத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? இந்த மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வந்து ஆர்கிடெக்சர்னு நம்ம பார்க்கணும், இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஆர்கிடெக்சர்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சப் காம்போனன்ட்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் மெயின் காம்போனண்ட்டு, சப் காம்போனன்ட் சொல்லுவாங்க. சப் காம்போனண்ட் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துருவோம். சிசியோட ஆர்கிடெக்சர். சார் நம்ம பிசிக்ஸுங்கிறதுனால இதெல்லாம் நமக்கு ஈஸி சார். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம உங்களை வந்து எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லாத ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறோம் சார். ஸோ இதில் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா 2 சப் காம்போனண்ட் இருக்கும். என்னென்ன சப் காம்போனண்ட் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் டிவைசஸ் இருக்கும். கிளைண்ட் டிவைசஸ் இருக்கும். இந்த கிளைண்ட் டிவைசஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வச்சுருப்போம், இதில் என்னென்ன வச்சுருப்போம், நம்ம லேப்பு, சரிங்களா, பிசிஸு, லேப்டாப்பு, சரிங்களா, லேப்டாப்பு வேறு என்ன இருக்கும், அப்புறமேட்டுக்கு ஃபோன்ஸு, சரிங்களா, நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்மார்ட் ஃபோன்ஸு இது எல்லாமே இதில் தான் இருக்கும், கிளைண்ட் டிவைசஸில் தான் இருக்கும். அப்புறமேட்டுக்கு வேறு என்ன இருக்கும், ஐஓடி, சரிங்களா, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட டிவைசஸ்லாம் இதில் தான் இருக்கும். சரிங்களா, ஐஓடி திங்ஸ் எல்லாமே வந்து இதில் தான் இருக்கும். சரிங்களா, ஐஓடி திங்ஸ் ஆர் இல்லைன்னா டிவைசஸ்னு வச்சுக்கோங்க, ஐஓடி டிவைசஸ் இது வேணால் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது எல்லாமே வந்து கிளைண்ட் டிவைசஸில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஃப்ரண்ட் எண்ட்லேயே கிளைண்ட் நெட்வொர்க்கு, சரிங்களா, கிளைண்ட்டோட நெட்வொர்க்கு. ஸோ கிளைண்ட்டோட நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இது டைரெக்டாக சொல்லணும்னா நெட்வொர்க் அக்சஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் தான். சரிங்களா, ஒரு சிம்பிளாக நீங்கள் நெட் அக்சஸ், அதுக்கு இன்டர்நெட் அக்சஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல இது இருக்கும் ஃப்ரண்ட் எண்டில். இதை கடந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இதில் அது என்ன க்ளவுட் அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா நான் இதுதான் சொன்னேன். நீங்கள் வந்து ஆன்லைன், அதாவது வந்து வெப் பேஸ்டு டூல்ஸும் பண்ணலாம், இல்லை சாஃப்ட்வேர் பேஸ்டு டூல்ஸும் பண்ணலாம். அதுதான் அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். வெப் ப்ரௌசர்ஸ்,
வெப் ப்ரௌசர்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன். சரிங்களா, க்ளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ். க்ளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ் இதுக்கு பேரே வந்து SaaS சொல்யூஷன் சொல்லுவாங்க. SaaS 2 கேப்லஸ் SaaS. இதுவே இந்த பேரே சொல்யூஷன் அப்படி தான் சொல்லுவானுங்க. SaaS சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க. என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் போகணும் சார் நம்ம மெயின் செல்லுறதுக்கு. இந்த ஃப்ரண்ட் எண்டுங்கிறது இவ்வளோ விதமான சப் காம்போனண்ட்டில் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து இவ்வளோ விதமான சப் காம்போனண்ட்டை இருக்கும் சார், ஃப்ரண்ட் எண்டில் இருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பேக் எண்டு. சார் நீங்கள் ஒன்றும் ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டுலாம் ஒன்றும் பெருசாலாம் நீங்கள் ஒன்றும் இதில் தெரிஞ்சுக்க வேணாம் சார். ஃப்ரண்ட் எண்டுங்கிறது நமக்கு விசிபிளாக நம்ம எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் சார். பேக் எண்டுங்கிறது அவன் எப்படி சொல்கிறதுனா சர்வரில் அவன் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். வேறு ஒன்றும் இல்லை சார். சர்வரில் ஒர்க் பண்ணுறதுக்கு பேக் எண்ட் வச்சுருப்பாங்களா, எல்லாமே வந்து சொல்லுவாங்க பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறாங்க, பேக் எண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சார். வேறு ஒன்றும் இல்லை சார் இதில் பேக் எண்டுங்கிறது. சரிங்களா, பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கே தெரியும் க்ளவுட் சர்வீசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல சொல்லணும். க்ளவுட் சர்வீசஸ் அப்படின்னா இந்த க்ளவுட் சர்வீசஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை திருப்பி என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிப்பான். SaaS சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SaaS குறிச்சிங்க, சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாஃப்ட்வேர் சொல்லிட்டேன், அப்போ பிளாட்ஃபார்ம் இருக்கும். சாஃப்ட்வேர் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனு. அடுத்து வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீசஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீசஸ். இங்கே பியும் கேபிட்டல் எஸ்ஸும் கேபிட்டல். இங்கே சாஃப்ட்வேர் அஸ் ஏ சர்வீசஸ் ரெண்டுமே கேபிட்டல். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீசஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் IaaS. இதெல்லாம் க்ளவுட் சர்வீஸ் அவன் கொடுக்குறான், ஒரு டைப் ஆஃப் க்ளவுட் சர்வீசஸ். சரிங்களா, பேக்கெண்டில். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஸ்டோரேஜ். சரிங்களா, இதுக்கப்புறம் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 2 தான் நமக்கு தெரியும். 2 விஷயம் தான். என்னென்னா ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டடு, இன்னொன்று பேக்கப். சரிங்களா, டிஸ்ட்ரிபியூட்டடு இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேக்கப் இல்லை அச்சீவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சீவிங் அதாவது டெலீட் பண்ணி போடுறோம்ல அது. சரிங்களா, டேட்டா பேக்கப்பு, டேட்டா பேக்கப் அண்ட் அச்சீவிங். சரிங்களா, இந்த 2 விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜில் இருக்கும், இந்த 2 விஷயமும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ், பேக்கெண்டில் இருக்கக்கூடிய நம்ம கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம யூஸ்வலாக நம்ம பயன்படுத்துகிற விர்ச்சுவல் மெஷின்ஸு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சர்வர்ஸு, கண்டெய்னர்ஸு, சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ்ஸு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கெண்டில் நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா, நெட்வொர்க்கிங். இந்த நெட்வொர்க்கிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் VPNன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ம இதில் பார்த்துருப்போம். சரிங்களா, நெட்டில் பார்த்துருப்போம். VPN என்ன சார்? VPN சொல்கிறாங்களா, VPNனா என்னது சார்? VPN virtual processing network சார். ப்ரைவேட் நெட்வொர்க் மேடம். ப்ராசஸ்ன்னு வராது அந்த இடத்துல. நம்ம சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ்ன்னு வராது. இது வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க், VPN அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லோட் பேலன்சஸ் இருக்கும் இந்த நெட்வொர்க்கிங்கில், லோட் பேலன்சஸ். சரிங்களா, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் சுவிட்சஸ் இருக்கும் இதில். சரிங்களா, நெட்வொர்க்கிங்கில் நெட்வொர்க் சுவிட்சஸ் இருக்கும். இதை கடந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பேஸ் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு என்ன கொடுத்துருப்பாங்க, டேட்டா பேஸ் இருக்கும். டேட்டா பேஸ்க்கு அப்புறம் டேட்டா பேஸ் இருக்கும். டேட்டா பேஸுக்கு அப்புறம் க்ளவுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும். சரிங்களா, IAM சொல்லுவாங்க, ஐடென்டிட்டி அண்ட் அக்சஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அப்புறம் என்கிரிப்ஷனு, செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால். அவ்வளோதான். இது எல்லாமே இதுதான் வந்து பேக்கெண்டில் இருக்கும். சரிங்களா, டேட்டா பேஸு, க்ளவுட் மேனேஜ்மெண்ட்,
சார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும் உங்களுக்கு தியரி மாதிரி தான் சார் இருக்கும். நீங்கள் என்ன தேவையில்லாமல் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்க வேணாம். இது எல்லாமே க்ளவுட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தியரியாக தான் சார் இருக்கும். முழுக்க தியரியாக தான் இருக்கும். நீங்கள் எழுதுகிற மாதிரி அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 200% வந்து இது தியரியாக தான் இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து இதை நம்ம தியரியை தான் படிக்கணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா? என்ன இதெல்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான், பெனிஃபிட்டுங்கிறான், ஆர்கிடெக்சருங்கிறான், இதெல்லாம் நீங்கள் எதுவும் அந்த மாதிரி நினச்சிக்கோன்னா இது தியரி தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. நம்ம இதை படித்து தான் ஆகணும், இது எழுதி தான் ஆகணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்டானா இது ஃபுல்லாக எழுதி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் பெனிஃபிட்ஸை பார்த்த வரைக்கும் நமக்கு எல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் யூஸ்வலாக பார்க்குற பெனிஃபிட்ஸ் தான். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், எஃபிஷியன்சி நம்ம யூஸ்வலாக எழுதுறது தான். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜிக்கு அட்வான்டேஜஸ், என்ஹான்ஸ்மெண்ட்டு அண்டு செக்யூரிட்டி இதெல்லாம் நம்ம யூஸ்வலாக பார்க்குறது தான். ஸோ இப்போ க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லிட்டீங்க, இது வந்து இதனுடைய பேக்எண்டில் என்ன இருக்கும், ஆர்கிடெக்சர் என்ன இருக்கும், மெக்கானிசம் சொல்லிட்டீங்க. இதுக்கு டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அப்போ டைப்ஸ் தெரியணும். ரைட்டுங்களா? டைப்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்த முடியும். இப்போ டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சரிங்களா, டைப்ஸ் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா we can classify into 2 broad categories. சரிங்களா? 2 broad categories என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து டிப்ளாய்மெண்ட் மாடலு, இன்னொன்று வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். சரிங்களா? ஒன்று வந்து டிப்ளாய்மெண்ட் மாடலு, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ். சரிங்களா? ஸோ இது டைப்ஸை நம்ம ரெண்டு பிரிக்கிறோம். டைப்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி பிரிக்கிறோம். என்னென்னவா பிரிக்கிறோம் அப்படின்னா, டிப்ளாய்மெண்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிக்கிறோம். சரிங்களா? டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ் பார்க்குறோம். சரிங்களா? அந்த டிப்ளாய்மெண்ட் மாடலில் எப்படி பிரிக்கிறோம், எப்படி நம்ம சப் கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்டர்நெட் பேஸ்டு ஸ்டோரேஜ் அண்ட் அக்சஸ், அதாவது பப்ளிக் கிளவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. பப்ளிக் கிளவுடு, ப்ரைவேட் கிளவுடு, ஹைப்ரிட் கிளவுடு, மல்டி கிளவுடு. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணிடுறோம் டிப்ளாய்மெண்ட் மாடலை. சரிங்களா? பப்ளிக் கிளவுடு, ப்ரைவேட் கிளவுடு, ஹைப்ரிட் கிளவுடு, மல்டி கிளவுடு. ஸோ இது எப்படி நம்ம டிவைட் பண்ணுறோம், ஒன்றுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் சார், நீங்கள் வேறு ரொம்பலாம் தியரிட்டிக்கலாக படிக்கணும் சார். பப்ளிக் கிளவுட் நீங்களே இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். பப்ளிக் கிளவுடுக்கு பப்ளிக் கிளவுடுங்கிறது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் மூலியமாக தான் வந்து இது அக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் இன்டர்நெட் பேஸ்டு ஸ்டோரேஜ் வச்சு இது அக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொன்னால் நீங்களே சொல்லிடலாம். அமேசான் வெப் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அமேசான் வெப் சர்வீசஸ், இது எல்லாமே அமேசான் வெப் சர்வீசஸ்ஸு. சார் அமேசான் ஆப் மட்டும் கிடையாது, வெப் சர்வீசஸ் அப்படின்னா அதில் நிறைய அவன் வந்து இது வச்சுருக்கிறான், நிறைய சப் மாடல் வச்சுருக்கிறான். சரிங்களா? நிறைய சப் மாடல் வச்சுருக்கான், அது அமேசான் வெப் சர்வீசஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டில் அசூர்னு அப்படி சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மைக்ரோசாஃப்ட்டில் சார் இதை ஒன்றும் பேர் வச்சுருப்பான் சார், நீங்கள் ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக பார்க்க வேணாம். இது என்ன எதோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பப்ளிக் கிளவுட்னா என்ன தெரிஞ்சுக்கணும், பப்ளிக்னு நீங்கள் வந்துட்டிங்க அப்படின்னா ஓனர்ஷிப் இருக்காது. இவ்வளோ தானே கான்செப்ட்டு. இப்போ வந்து கவர்மெண்ட் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஓனர்ஷிப் பண்ண முடியுமா? இப்போ கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஒரு டேட்டா கிடைக்குது, அந்த டேட்டா வந்து நான் தான் இதுக்கு சொந்தக்காரன்னு சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை சார், இது என்ன நான் சொல்கிறது, பப்ளிக் கிளவுடுக்கு உதாரணம், இது உங்கள் சொத்து. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வடிவேல் காமெடி பார்த்தீங்களா பார்க்கல சார், இது உங்கள் சொத்து. சார் பஸ்ஸு விற்பான் பார்த்துருக்கீங்களா? பஸ் விற்பான் பார்த்துருக்கீங்களா? இது உங்கள் சொத்து. பார்த்துருக்கீங்களா? பார்க்கலாம், நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். இது உங்கள் சொத்து அப்படின்னு சொல்லுவான். அந்த கணக்கு தான் பப்ளிக் கிளவுடுங்கிறது. ஓனர்ஷிப் இருக்காது, தர் இஸ் நோ ஓனர்ஷிப் ஃபார் போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்போனன்ட்ஸு. சரிங்களா? ஒன்லி இது வந்து அந்த எப்படின்னா ஆத்தரைஸ்டு யூசர்னால் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர்நெட் பேஸ்டு ஸ்டோரேஜ் அண்ட் அக்சஸ் தான் இது வந்து பப்ளிக் கிளவுடுங்கிறது. சரிங்களா? நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்கள் சொத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இது மறக்காது பப்ளிக் கிளவுடு. அதுக்கு ப்ரைவேட் கிளவுடு அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு தேவையான விஷயங்கள், ஒரு கம்பெனி இப்போ டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவன் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு, சரிங்களா, ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருப்பான் இல்லையா, அந்த கிளவுடு. சரிங்களா? ப்ரைவேட் கிளவுட். இந்த ப்ரைவேட் கிளவுடுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓனர்ஷிப் இருக்கும். தயவுசு ஓனர்ஷிப்பு எதுக்கு அப்படின்னா டு அக்சஸ் போத் எதுக்கு நம்ம